அரி ராயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசியர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க தொடங்கியுள்ள நிலையில் இன்று காலை முதல் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து மெதுவாக நகர்ந்து வருகிறது. குறிப்பாக NKBE நெடுஞ்சாலையில் சத்யா ஆலாம் முதல் ஷா ஆலாம் வரையிலும், கோத்தா டாமான்சாராவிலிருந்து டாமான்சாரா வரையிலும் நெரிசல் காணப்பட்டதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் தெரிவித்திருந்தது. வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் புக்கிட் மேரா அலூர் பொங்சு இடையே நிகழ்ந்த விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ராயா விடுமுறையை முன்னிட்டு வரும் நாட்களில் வாகனங்களின் எண்ணிக்கை 23 லட்சம் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பிளாஸ் நிறுவனம் ஸ்மார்ட் லேன் வழித்தடங்களை செயல்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் தங்கள் பயணத்தை திட்டமிடுவதற்கு முன்னதாக தற்போதைய போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்த்து கொள்ளுமாறும் சாலையில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.